வெல்கம் மை சேனல். ஸோ நம்மளுடைய 200 days ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் எந்தெந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி. இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய 200 days ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரியிலேயே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும், ப்ளஸ் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இது நம்ம எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்கால எதிர்ப்புகள், 10th பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் மக்களின் புரட்சி. இந்த 3 ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன்ஸில் இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் மக்களின் புரட்சி இருக்கு இல்லையா? இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 78 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ரிவிஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்கிட்ட புக்ஸ் இல்லை, வேறு எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மெட்டீரியல்ஸை படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு எப்போவுமே அதை மறக்காது. அதனால் ஏதாவது எந்த சேனலில் உள்ள வீடியோஸ் ஓகேங்களா? உங்களுக்கு எந்த வீடியோஸ் பெட்டராக இருக்கோ அதை பாருங்கள். பார்த்துட்டு இந்த மெட்டீரியல் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு 77 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது. 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 87 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16 பேஜஸ் இருக்குது. இந்த 16 பேஜும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JTK@H. ஹைச் மட்டும் பார்த்திங்கன்னா கேப்ஸில் வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் கொடுத்த எந்த மெட்டீரியலும் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. நம்மளோட சேனல்லே ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய்ட்டு பார்த்து எல்லா மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு